பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அமல்படுத்தப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு இலவசமாக ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் அனைவருக்கும் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள். சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் உஜ்வாலா திட்டம் தொடர்ந்து நீட்டிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முத்ரா கடன் 20 லட்சம் ரூபாயாக கடன் உச்சவரம்பு உயர்த்தப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள். தொழில்துறை 4.0 என்பதற்கான சாத்தியக்கூறுகளுக்காக புதிய விதமான உருவாக்கங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கை குறித்து விவாதிப்பதற்காக விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க அரங்கத்திற்கு. பத்திரிகையாளர் திரு பாக்கி இணைந்திருக்கிறார். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு சரவணன் பங்கேற்றிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருமிகு ஹசினா சையத் இணைந்திருக்கிறாங்க. விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு பாக்கி, என்னென்னலாம் முக்கியமான இன்புட்ஸா இருக்கு? நிறைய விஷயங்கள் கடந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது மாதிரியே தெரியுது, அதெல்லாம் சேர்த்திருக்கிறாங்க இந்த முறையுமே. 3 அம்சம் பார்க்குறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோர் ஐடியாலஜி சம்பந்தப்பட்டது ஒன்று, ஏற்கனவே ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் அது ஒன்று, புதிதான திட்டங்கள் 3 ஆங்கிள் பார்க்குறேன். அவங்க கோர் ஐடியாலஜின்னு பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டம், அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற திட்டங்கள் அது அமல்படுத்தப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. அதை செஞ்சிருவாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏற்கனவே இருக்கிற திட்டம்னா இப்போ உஜ்வாலா திட்டம், அப்புறம் முத்ரா திட்டம், அப்புறம் ஊட்டச்சத்து, ஏழைகளுக்கான ஊட்டச்சத்து, இதெல்லாம் விரிவுபடுத்துதல், மேம்படுத்துதல், அப்புறம் ரேஷன் இலவச பொருட்கள் தருவது இன்னும் 5 ஆண்டுகள் நீட்டிக்கப்படும். ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் நீட்டிக்கப்படும், மேம்படுத்தப்படும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. புதிதாக சில விஷயங்கள் என்னன்னா, 1 ரூபாய்க்கு சானிட்டரி நாப்கின் பெண்களுக்கு தர்றோங்கிறது ஒரு புதிய திட்டம். அப்புறம் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் தர்றதா ஒரு திட்டம். இதெல்லாத்தோட என்னை மனம் கவர்ந்தது. திருநங்கையர்களுக்கான நலத்திட்டங்களை சிலது அறிவிச்சு, அவங்களுக்கும் மருத்துவ காப்பீடு. இதுவரையில் எந்த அரசாங்கமும் மத்திய அரசாங்க திருநங்கைகளுக்கு பற்றி கவனம் செலுத்தியதா தெரியல, நமக்கு தெரியல. இது முதல் முறையாக இருக்குது. அப்புறம் நரேந்திர மோடியுடைய பேச்சில் அந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டதில் எனக்கு முழுமையாக இந்தி தெரியாது. அதில் ஒரு வரி தமிழ் மொழியை பற்றி சொல்லியிருக்கார். தமிழ் மொழி மிக பழமையான தமிழ் மொழி, தேசத்தின் கௌரவம் என்பது போல நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆக தமிழ் மொழியை பற்றி இந்த தளத்திலும் பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஓவராலாக இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு பார்வையாக தான் இருக்கிறது. ஓகே ஹசினா மேடம், தொழில்துறை 4.0 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க வேலை வாய்ப்பு இல்லை, அதுதான் இளைஞர்களுடைய முக்கியமான பிரச்சனை, இந்த முறை தேர்தலை அது தீர்மானிக்கும் அப்படின்லாம் பேசக்கூடிய சூழல்ல தொழில்துறை 4.0 என்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாக்கப்படும் இருக்காங்க. ரொம்ப முக்கியமா முத்ரா கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னு பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இது காங்கிரசுக்கான வாக்குறுதிகளுக்கான பதிலடின்னு பார்க்கலாமா? இல்ல, நீங்க டோட்டலாவே உங்களோட மேனிஃபெஸ்டோவை பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே போல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் ஒரு ஷோக்கான ஒரு மேனிஃபெஸ்டோவா தான் இதை பார்க்க தோணுது. எடுத்த உடனே மேனிஃபெஸ்டோ பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது ராஜ்நாத் சிங் ஜி அவர்கள் சொல்லுகிறார், இன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கரின் தினம், கான்ஸ்டிடியூஷனல் டே, இன்னைக்கு புத்தாண்டு, அப்படியெல்லாம் அடிக்கிட்டே போறாங்க. கான்ஸ்டிடியூஷனை ஏறி மிதிக்கிறவர்கள் பாஜக அப்படிங்கிறது உலகறிந்த உண்மை. இது உலக அரங்குகளே பல தரம் இவங்களை வான் செய்திருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மொழியை எந்த அளவுக்கெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்குலாம் இழிவுபடுத்தி விட்டு ஹிந்தி இம்போசிஷனை கம்பல்சரி ஆக்கிட்டு, முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழகத்தை பத்தி குறிப்பிடும் போது திருக்குறள் ட்ரெடிஷனல் சென்டர் அப்படின்னுட்டு உலக அளவுல திருக்குறள் ட்ரெடிஷனல் சென்டரை ஒண்ணு வச்சு அதுல கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸை அரங்கேற்ற போறதா மாண்புமிகு பாரத பிரதமர் சொன்னார். திருக்குறளை ட்ரெடிஷனல் சென்டருக்காக தான் நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்களா, திருக்குறளுக்கு வேற எதுவும் மாண்பு இல்லையா அப்படின்ட்டு கேட்க தோணுது. அதே மாதிரி தமிழ் மொழிக்காக நாங்க ஒரு சில முக்கியமான விடயங்கள் எல்லாம் கொண்டு வர இருக்கிறோம் அப்படின்றாங்க. என்ன தமிழ் மீது இவர்களுக்கு திடீரென்று பற்று அப்படின்ட்டு தெரியல. திடீர்னு பேசலையே, 10 ஆண்டுகளா பேசியிருக்காங்களே. 10 ஆண்டுகளாக பிரதமர் திருக்குறள் குறித்து பேசுறார், பாரதியார் கவிதைகள் குறித்து பேசுறார், காசி தமிழ்ச்சங்கம் குறித்து பேசுறார். தமிழ்நாடு அப்படின்ட்டு வரும்போது நம்ம வஞ்சிக்க தானே சார் படுறோம். இப்ப லேட்டஸ்டா வெள்ள நிவாரணத்திலிருந்து நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க, நிர்மலா சீதாராமன் அவர்களோட விசிட் ஆகட்டும், வெள்ள நிவாரணம் ஆகட்டும், எதுவானாலும் தமிழகத்துக்கு வர வேண்டிய அந்த பட்ஜெட் தொகுப்பு அப்படிங்கிறது பாஜக ஆளும் மாநிலத்தான யூபியை கம்பேர் பண்ணும்போது நம்ம டாக்ஸும் அதிகமா பே பண்றோம். நம்மளோட டாக்ஸ் பேயர்ஸோட மணியை இவங்க நமக்கு ரிட்டர்ன் பண்றதுக்கே
இவங்க நம்மள எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்க நம்மளோட தமிழக மக்கள் அப்படிங்கறத வந்து நீங்க கண்கூற பார்க்கறதுக்கான பல தருணங்கள் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நாரி நியாய் பத்தி பேசுறாங்க, பெண்களுக்கான நியாயம் அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க. அதுல முக்கியமா வந்து விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மகிழா கிலாடி அப்படின்னா கூட விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நாங்க எதோ செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் பெரிய வாக்குறுதிகளை பாஜக வந்து தனது தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கு. ரீசெண்டா நம்ம பார்த்தோம், ஒலிம்பிக் மெடல் வாங்கின நம்மளுடைய பாரத பெண்கள் எப்படி அந்த பயில்வான்கள் என்ன மாதிரியான கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். வரலாறு எப்பவுமே தன்னை தானே வந்து ரிப்பீட் பண்ணி கொள்ளும். இதே மாதிரி ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி பாஜகவோட தேர்தல் அறிக்கையை நம்ம இப்படிதான் பார்த்தோம். வேலை வாய்ப்பு 15 லட்சம் ஒருத்தரோட அக்கௌண்ட்லயும் வந்துடும் அப்படின்லாம் பார்த்தோம். ஒரு 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 டென்யூர்ல பார்த்தோம், 2019 டென்யூர்ல பார்த்தோம், அதுக்கு முன்னாடி 2014 டென்யூர்ல பார்த்தோம். எங்கன்னா இவங்களுக்கு அவங்களோட வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றியதற்கான ஒரு அஜெண்டா இருக்கா அப்படின்னா வந்து இல்லை. சரி, நான் சரவணன்ட்ட இந்த கேள்வியை கேட்கிறேன். திரு சரவணன், பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலைன்னு ஹசீனா சொல்றாங்க. ஆனா பிரதமர் வாசிக்கிற போது எல்லாமே இது நீட்டிக்கப்படும் சொல்றாரு. அதாவது ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறது அனைத்தும் வரக்கூடிய காலங்கள்லயும் இல்ல புதிதாக மீண்டும் பாஜக பொறுப்பேற்ற பிறகும் நீட்டிக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப செஞ்சுட்டு இருக்கிறது தானே அவங்க நீட்டிக்க போறாங்க. நல்ல இல்ல இப்ப இந்த பிரதமருடைய பேச்சுல வந்து எதை எதிர்பார்த்தோம் அப்படின்னா, 2014 இந்த வாக்குறுதிகளை கொடுத்தோம், இதையெல்லாம் சிறப்பாக நிறைவேற்றி கொண்டு வருகிறோம், இப்போ இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா பரவாயில்ல. ஆனா என்ன செய்தார்கள் இந்த 10 வருடத்துல அப்படின்றத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. போன 2014 வாக்குறுதியில பாத்தீங்கன்னா, வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாரு. இவர் எவ்வளவு கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்தாரு இந்த 10 வருடங்கள்ல? இப்ப திருப்பி 2024 அப்புறம் ஏதாவது கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவார்களா? அதை பத்தி எந்த விதமான எதுவும் தெரியல. முக்கியமா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம், அதுவும் கொடுக்கல. எல்பிஜி சிலிண்டர் விலையை குறைப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுப்பார் என்று எதிர்பார்த்தோம். அப்படி எதுவுமே வந்து இவர்களால் கொடுக்க முடியவில்லை. உஜ்வாலா திட்டம் தொடரும்னு சொல்றாரு. எது உஜ்வாலா திட்டம் தொடரும்னு சொல்றாரு. சமையல் எரிவாயு உஜ்வாலா வந்து வேற, உஜ்வாலா வந்து வேற. இது வந்து பெட்ரோல் சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும். 400 ரூபாய்க்கு 2014 இருந்துச்சு. அதை சொல்லித்தான் ஆட்சியை பிடித்தார்கள். 2014 எவ்வளவு விலை ஏறிச்சு தெரியுமான்னு சொல்லி ரோட்ல இறங்கி போராட்டம் நடத்தியது பாஜக. இன்னைக்கு வந்து 1200 ரூபாய் ஒரு கேஸ் சிலிண்டருடைய விலை. அதை எப்படி குறைப்பார்கள், எவ்வளவு குறைப்பார்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தான் குறையணும். இது உஜ்வாலால இருக்கவங்களுக்கு மட்டும் குறைச்சா போதாது. அதுவும் அந்த இதை போட்டு யாருக்குமே வந்து அந்த மானியம் சென்று அடைவதில்லை. 200 ரூபாய் மானியம்ல பாதி பேருக்கு போகிறதே கிடையாது. அந்த மானியமும் சுரண்டப்படுகிறது. ஸோ இவர்கள் அட்டர் ஃபெயிலியர். இப்போ முத்ரா கடன்ல வந்து 20 லட்சம் ரூபாய் அப்படின்னாங்க. இதைத்தான் திரு ப சிதம்பரம் அவர்கள் வந்து சொல்லிக்கொண்டே வந்தார். ஐயா, நீங்க 50,000 ரூபாய் கொடுக்குறீங்க முத்ரா லோன்னு சொல்லிட்டு, அது எதற்கு பயன்படும்? 50,000 ரூபாயை வச்சு யார் என்ன தொழிலை தொடங்க முடியும் என்று தொடர்ந்து விமர்சித்து வந்தார். இப்போ அது டோட்டல் ஃபிளாப்பு. உடனே இப்போ தேர்தல் வந்த உடனே அதுக்கு வந்து 20 லட்சம் ரூபாயை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வைக்கிறாங்க. அதே போல வேலை வாய்ப்புகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பிற்கு என்ன மாதிரியான திட்டத்தை பாஜக கொண்டு வருகிறது, அதை பத்தி எந்த விதமான ஒரு கிளாரிட்டியும் இல்லை. ஏன்னா 2014 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தது பாஜக. எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம்? இந்த திட்டங்களின் மூலமாக இத்தனை பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். இப்ப 2024 ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்களை வைத்திருக்கிறோம், இதை வைத்து நாங்கள் வந்து வேலை வாய்ப்புகளை பெருக்குவோம், 2 கோடி பேருக்கு கொடுத்துருக்கிறோம், 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுவோம், இல்ல 3 கோடி பேருக்கு கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லலாம். இது ஏதோ ஒரு சடங்கு போல. இங்க தொழில்துறை 4.1 புதிய உருவாக்கங்கள் செய்யப்படும், அதற்கான சாத்தியக்கூறுகள் செய்யப்படும் சொல்றார் கார்த்திகேயன். செய்யப்படும்னு சொல்றது வேற, என்ன செய்ய 10 வருடங்களாக என்ன செய்தீர்கள்? அதுதான் நீங்க மேனிஃபெஸ்டோ ஃபைன். பட் பிரதமருடைய பேச்சு இங்க மட்டும் இல்ல, பிரதமர் எங்கேயுமே இந்த 10 வருடங்கள்ல பாஜக என்ன சாதனை செய்தது,
என்ன மக்களுக்கு டெலிவர் பண்ணாங்க அப்படின்றத பத்தி எந்த விதமான ஒரு இதுவுமே இல்ல, ப்ராக்ரஸ் கார்டு கிடையாது. பேசுவோம். பத்திரிகையாளர் திரு சாமிநாதன், பெருமளவு வரவேற்பை பெற்றிருக்கிறதுன்னு திரு பாக்கி சொல்றாரு. ஆனா ஏற்கனவே இருந்த அம்சங்கள், வாக்குறுதிகள் அதுவே நிறைவேற்றப்படலைன்னு காங்கிரசும் திமுகவும் விமர்சனம் செய்திருக்கிறது. உங்களுடைய பார்வையில எப்படி இருக்கு பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை? பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வசீகரமான விஷயங்கள் பெருசா இதுல எதுவுமே இல்லை அப்படிங்கறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இதுல வரவேற்க தகுந்த அம்சம்ங்கிறது பெண்களுடைய சுகாதாரத்தை, கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா மலைவாழ் சமூகங்கள் இருக்கக்கூடிய பெண்களுடைய சுகாதாரத்தை உறுதி செய்யற வகையில ₹1 கொடுக்குற அந்த சானிட்டரி நாப்கின் திட்டம் மட்டும்தான் என் பார்வையில ஒரு புதிய திட்டமா, ஒரு வரவேற்கக்கூடிய அம்சமா இருக்கு. மற்றது எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் தான் தொடருது, அல்லது அதனுடைய வடிவத்தை கொஞ்சம் மாத்திருக்காங்க அப்படிங்கறத தான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதுல என்ன மிக முக்கியமான அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தேர்தல் அறிக்கையிலே பாக்குறோம், நம்ம ரேஷன் அரிசி ஏற்கனவே இலவசமா வழங்கப்படக்கூடியது, ரேஷன் பொருட்கள் மீண்டும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதுல ரொம்ப இன்னொரு விஷயம் கூட நம்ம ஒரு விதத்துல பாராட்டலாம். ஆனா அதுல என்ன சூட்சமம் வச்சிருக்காங்கிறது புரியல. திருநங்கைகளுக்கு மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இது நல்ல வரவேற்க வேண்டிய திட்டம். ஆனா அதே நேரத்துல ஒருவர் திருநங்கையா மாறுறதுக்கு தான் உங்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கே பணம் தேவை. அதாவது ஒரு ஆணா இருக்கிறவங்க பெண்ணா உணரும் போதோ, ஒரு பெண்ணா இருக்கிறவங்க ஆணா உணரும் போதோ அவங்க மருத்துவ சிகிச்சை தேவைப்படுது. அந்த நேரத்துலதான் அவங்களுக்கு வீட்டோட அரவணைப்பு கிடைக்கிறது இல்ல. அந்த நேரத்துலதான் அவங்க வெளியில போறாங்க, அங்கங்கே ஏதேதோ வகைகள்ல பணத்தை தேட வேண்டிய தேவை வருது. ஆனா இந்த அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, திருநங்கைகளுக்கு மருத்துவ காப்பீடுங்கிறாங்க. அப்ப அவங்க திருநங்கையா மாறுறதுக்கு தான் சிகிச்சை தேவை, அதுக்கு இது பொருந்துமா அப்படிங்கக்கூடிய ஒரு விவாதம் வருது. அது மட்டும் இல்லாம அந்த காமன் சிவில் கோட் அமல்படுத்துவோம்னு சொல்றது, நாடு முழுவதும் ஒரே தேர்தலை அமல்படுத்துவோங்கிறது. இன்னைக்கு நம்ம மக்களவை தேர்தலையே பல கட்டங்களா தான் இன்னும் நடத்திட்டு இருக்கோம். இன்னும் ஒரு கட்டமா ஒரு மக்களவை தேர்தலையே நாடு முழுவதும் ஒரே நேரத்துல நடத்தக்கூடிய கல்ச்சரையே உருவாக்க முடியல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மீண்டும் நாடு முழுவதும் ஒரே தேர்தலை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பா இருக்கலாம். இன்னொன்னு தமிழ்நாட்டுக்குன்னு வசீகரமான திட்டங்கள் இதுல பெருசா எதுவுமே இல்லை. நீங்க சொல்லலாம், திருவள்ளுவர் பெயர்ல பண்பாட்டு மையம் அமைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கலாம், தமிழ் மொழியை உலகம் பூரா கொண்டு போய் சேர்ப்போங்கிறதா இருக்கலாம். இது எல்லாம் ஒரு வசீகரமான வார்த்தைகளா தான் இருக்கே ஒழிய அதுக்கான திட்டங்கள் இவங்க எப்படி செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். முத்ரா கடனை பொறுத்தவரை 25 லட்சமா உயர்த்திருக்காங்க. அது கொஞ்சம் வரவேற்க தகுந்த விஷயம். காரணம் என்னன்னா, முத்ரா கடன் முற்றிலும் அது ஒண்ணுமே செயல்படலை அப்படின்னு சொல்லிட முடியாது. நிறைய அந்த சிறு குறு தொழில் செய்யறவங்க, கைவினை கலைஞர்கள் ஏராளமான பேர் மத்திய அரசு கீழ பதிவு பெற்ற கைவினை கலைஞர்கள் ஏராளமான பேர் ஏற்கனவே 50,000 வரைக்கும் கடன் வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த தொகை இவங்க ரொம்ப அதிகமா சொல்றாங்க. 25 லட்சம் வரைக்கும் ஏற்கனவே எவ்வளவு கொடுத்தாங்கிறது நான் பார்த்தவரை ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் தான் எளிய மக்களால வாங்கிட்டு இருக்க முடிஞ்சுச்சு. இன்னொன்னு முதியோர்களுக்கு, அதாவது 70 வயதை கடந்தவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு இருக்காங்க. அதாவது இது எல்லாமே என்னன்னா ஏற்கனவே அவங்ககிட்ட நடைமுறையில் இருக்கிறதா. ஏற்கனவே என்ன நடைமுறையில் இருக்குன்னா, மோடி திட்டம்ங்கிற பேர்ல எளிய மக்களுக்கு இது தெரியும். ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாங்கிறது இருக்கு. இப்ப ஏற்கனவே அந்த குடும்பத்துல ஒரு முதியோருக்கு தான் மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம். சில நேரம் தான் இளைஞர்கள், நடுத்தர வயதினருக்கு தேவைப்படலாம். ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் ஏற்கனவே மருத்துவ காப்பீடு இருக்கு. அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் உயர்த்தி இருந்தாலே போதுமா இருக்கும். ஆனா இந்த முதியோர்களுக்கு 5 லட்சம் தனியா இன்னொரு வகையான ஒரு வகைமைப்படுத்திருக்காங்க. இது கொஞ்சம் வசீகரமா தான் இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கிறது. வசீகரமான விஷயங்கள் இல்லைன்னு சொன்னா பாப்புலர் ஸ்கீம்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களா, இல்ல டெவலப்மெண்ட் ஓரியன்டா இருக்கிற மாதிரி தெரியலையா? முத்ரா கடன் திட்டத்துக்கான கடன் உச்சவரம்பு உயர்த்தப்படும், தொழில்துறை 4.0, வளர்ந்த பொருளாதார நாடாக இந்தியா உருவாக்கப்படும். இப்ப பாப்புலர் ஸ்கீம்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டா இதை தயாரிச்சிருக்கிறாங்க தேர்தல் அறிக்கைன்னு பார்க்க முடியாதா? இல்ல, நம்ம டெவலப்மெண்ட் அப்படிங்கறத தாண்டி ஒரு தனிநபருடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான குறிப்பிடத்தகுந்த திட்டம். ஒரு காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்துக்கிட்டா அது செய்ய முடியாதுங்கிறத தாண்டி பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம் ஏழை பெண்களுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு அறிக்கை கொஞ்சம் கவனம் குவிச்சிச்சு மக்கள் கிட்ட. சாமானிய மக்கள் கிட்ட கூட இவங்க கொடுத்துருவாங்களா இருக்குமோ அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுப்புச்சு. கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா ஒரு விவாதத்துக்குள்ள வந்துச்சு. ஆனா இந்த தேர்தல் அறிக்கையில முழுக்க ஒரு டெவலப்மெண்ட் நிறைய பேசுறாங்க. ஆனா அந்த டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு பேசுறாங்களோ அதுக்கு இணையா அதுக்குள்ள நிறைய நான் சொன்ன அந்த திருநங்கைகளுக்கு மருத்துவ காப்பீடு பாக்குறப்ப ஒரு திருநங்கையா மாறுறதுக்கு தான் அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கே பணம் தேவை. ரொம்ப அடிப்படையா ஒரு ஆண் பெண்ணா உணரும் போதோ, ஒரு பெண் ஆணா உணரும் போதோ அவங்க ஒரு ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அதுக்குதான் அவங்க வீட்டை விட்டு வெளியேறாங்க. குடும்பத்தோட அரவணைப்பு அப்பதான் கிடைக்கிறது இல்ல. ஆனா இங்க திருநங்கைகளுக்கு மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு அவங்க திருநங்கை ஆன பிறகு அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படும்? சாதாரண இதய நோய் வரலாம், சாதாரண சிறுநீரக நோய் வரலாம். அது ஒரு சமூக நீதி திட்டம் கிடையாது. ஒரு திருநங்கையா உணரும் போதோ அல்லது திருநம்பியா உணரும் போதோ அவங்களை அரசு அரவணைச்சாதான் அது புரட்சிகரமான திட்டம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கூறுகள் அவங்க சரியான ஒரு புரிதல் இல்லாம ஒரு அறிக்கை. இணைப்பிலே இருங்க. பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி இணைப்பில் இருந்திருக்கார். சார் வணக்கம். ஒரு புரிதலோடு இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கப்படல, தனிநபருக்கு தேவைப்படக்கூடிய அம்சங்கள் இடம்பெறல,
வரவேற்பை பெறல. காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை அளவுக்கு பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை ஒரு பேசுபொருளாக இல்ல, வரவேற்பை பெறல அப்படின்ற விமர்சனம் இருக்கே. அதாவது இந்த தேர்தல் அறிக்கை இப்பதான் வெளியிட்டிருக்க. நம்ம நண்பர் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னும் தேர்தல் அறிக்கை அவர் முழுக்க கூட படிக்கல. படிக்காமலே ஒரு சில குறிப்புகள் வெளியில வந்துச்சு. அதை வச்சு மட்டும் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த தேர்தல் அறிக்கை 24/7 ஃபார் 2047, அதாவது 2047வது வருடத்தை நோக்கி பயணம் செய்யும் பொழுது 24 மணி நேரம் 7 நாட்களுக்காக நாங்கள் என்னென்னலாம் மோடி அரசு செய்ய இருக்கிறது என்பதை நாங்கள் பட்டியலிட்டுள்ளோம். இதுல நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா 70 வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு நோய்வாய்ப்படும் போது அவர்களுக்கு அவங்க குடும்பமே படும் கஷ்டத்தை தீர்ப்பதற்காக அவங்களுக்கு அந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அந்த உதவி வழங்குவது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த மருந்துல 80% அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பது. அப்புறம் முத்ரா லோன் வாங்கிட்டு இருந்ததுல இதுவரை 10 லட்சம் ரூபாய் வரம்பாக இருந்தது. இப்ப அது இரட்டிப்பாக்கி 20 லட்சம் ரூபாயாக கொண்டு வந்துள்ளது. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் இப்ப 5 கோடி வீடுகள் வழங்கப்படுவது இரட்டிப்பாக்கப்பட்டு 10 கோடி வழங்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவசமாக குடிநீர் இதுவரை வழங்கப்பட்டிருந்தது. இப்பொழுது மின் வசதியும் இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே நடைமுறையில இருக்கக்கூடிய திட்டங்கள் நீட்டிக்கப்படும், விரிவுபடுத்தப்படும், இல்ல முத்ரா திட்டம் மாதிரியான கடன் உச்சவரம்பு உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. புதுசா என்ன அடுத்த 5 ஆண்டுகள்ல புதுசா என்ன உங்களுடைய செயல் திட்டம், புதிய வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு காங்கிரஸோட ஒப்பிடுறாங்கல்ல, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையோட ஒப்பிட்டு பாக்குறாங்களே. அதாவது நாங்க இதுக்கு முன்னாடி 2014லயும் 2019லயும் செஞ்சதை நாங்க சொல்லி காட்டியிருக்கிறோம். அதாவது நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை 100% மோடியின் கேரண்டியாக மக்களிடம் கொண்டு போய் செலுத்தியுள்ளோம். அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு மக்களே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த கேரண்டி, மோடியுடைய கேரண்டி என்னவாக இருக்கும் அப்படின்றது நாங்க சொல்றது மட்டும் அல்லாமல் செய்தும் காட்டியுள்ளோம். அதுதான் எங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு. இப்ப தமிழையே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் திருவள்ளுவருக்காக திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட இருக்கின்றன. அதே மாதிரி தமிழுக்கு புதிய திட்டங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றன. இதெல்லாம் காங்கிரஸ் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? அவங்களுடைய யோசனைக்கும் அப்பாற்பட்டது. அதே மாதிரி இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் டிஜிட்டல் டெக்னாலஜியாக இருக்கட்டும், பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இன்னைக்கு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் இன்னைக்கு உலக அளவில் இந்தியா தான் முன்னணியில் இருக்கிறது. அதனாலதான் அதை குளோபல் ஹப்பாக மாற்றுவோம் என்று இந்தியாவை மாற்றப்பட இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கின்றோம். அடுத்ததாக இப்ப மெட்ரோவை விரிவாக்கியுள்ளோம். அடுத்ததாக அதே புல்லட் ட்ரெயின், இன்னைக்கு சவுத்தை நோக்கி புல்லட் ட்ரெயின் வர இருக்கிறது. முதல் முறையாக சென்னையிலிருந்து டெல்லிக்கு நீங்க புல்லட் ட்ரெயின்லயே பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைய இருக்கின்றது. அடுத்ததாக பொது சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர இருக்கின்றோம். இதெல்லாம் நாங்கள் வெறும் வாக்குறுதியாக மட்டும் சொல்லவில்லை. இந்த வாக்குறுதிகளை எங்களால் நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு கேரண்டியையும் மோடி அவர்கள் கொடுக்கின்றார். முக்கியமான அம்சம். காங்கிரஸை பொறுத்தவரை அவர்கள் என்ன சொன்னாலும் அது மக்களுக்கு தெரியும். அவர்களால் மீண்டும் வரப்போறதும் இல்லை. அதனால அவர்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அந்த திட்டமாக இருந்தாலும் மேனிபெஸ்டோவா இருந்தாலும் அது நிறைவேற்றப்படாமல் பேப்பரிலேயே தான் இருக்க போகிறது. நாங்கள் அவற்றை செயல் வடிவத்தில் கொண்டு வர இருக்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு, அது குறித்து பேசிட்டு இருக்கோம். திருமிகு ஹசீனா, 2047ங்கிற இலக்கை நோக்கி பாஜக நகர்கிறது. அப்புறம் காங்கிரஸ் எப்படியும் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுல, அதனால எதை வேண்டுமானாலும் வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில கொடுக்க முடியும். ஆனா வரக்கூடிய கட்சியான பாஜக எதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறத உணர்ந்துதான் வாக்குறுதிகளாக கொடுக்க முடியும்னு திரு ஆசீர்வாதம் குறிப்பிட்டார். சத்தியம் தவறாமல் உத்தமர் போல நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாஜகவோட தேர்தல் மேனிபெஸ்டோ. இவர்கள் எந்த அளவுக்கு உத்தமர்கள் அப்படின்னா 2015ல மதுரையில நமக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படுறதா இருந்த எய்ம்ஸ் இன்னும் ஒத்த செங்கலோட இருக்கு. இதுவே இவங்களோட சத்தியமா சாத்தியமா இல்ல இவர்கள் எத்தனை உத்தமர்கள், இவங்க மேனிபெஸ்டோ எப்படி உத்தமமான மேனிபெஸ்டோ அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே புரியுது. கட்டுமான பணிகள் தொடங்கியாச்சு, எய்ம்ஸுக்கு தொடங்கிடுச்சு.
அதுதான். பட் 2015 அவங்க கொடுத்த வாக்குறுதி, நம்ம எல்லாம் அதை பத்தி ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணும்போது ஒத்த சிங்களோட மாணிக் தாகூர் அவர்கள்லாம் வந்து போஸ்ட் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா வந்து அதோட வேலைகளை வந்து இவர்கள் தொடங்கியுள்ளார்கள். இன்னும் வந்து நம்மளோட அக்கௌண்ட்க்குலாம் 15 லட்சம் வந்து சேரவில்லை. நட்டா அவர்கள் குறிப்பிடும் போது மோடிக்கு கேரண்டி இஸ் லைக் 24 கேரட் கோல்டு அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டாரு. தங்கம் கூட உருக்குவதற்கு முன்னாடி வந்து கருமையாக தான் இருக்கும். இவர் எந்த தங்கத்தை குறிப்பிடுறாரு அப்படின்ட்டு வந்து நாட்டு மக்களுக்கு புரியவில்லை. இவர்கள் தெளிவாக குறிப்பிட வேண்டும். அதாவது வந்து இவங்க கொடுத்திருக்க நம்ம மேல கொடுத்திருக்க ஜிஎஸ்டிக்கான பலு, அதுக்கப்புறமா வந்து பெண்களோட விஷயத்துல வந்து இவங்க ₹1 சானிட்டரி நாப்கின் அப்படிங்கறது ரெவல்யூஷனரி ப்ராஜெக்ட் மாதிரி குறிப்பிடுறாங்க. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சானிட்டரி நாப்கின்ஸ் ஃப்ரீ. இன்ஃபேக்ட் வந்து அதை விட ஒரு படி தாண்டி போயிட்டு கொச்சின்ல வந்து எங்களுடைய காங்கிரஸ் எம்பி ஐபின்னு சொல்லிட்டு முன்னாள் மாணவரணி தேசிய தலைவர், அவர் வந்து மென்சுரல் கப்ஸே வந்து அவரோட கான்ஸ்டியூன்சில அதிக அளவு ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு கின்னஸ் ரெக்கார்ட் எல்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ பெண்களுக்கு தேவையானது இது கிடையாது. இன்னைக்கு வளரக்கூடிய சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸ் பிளஸ் ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல ஃபர்டிலிட்டி ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ பெண்களுக்கு தேவையான விஷயம் அப்படின்ட்டு இவங்க அனலைஸ் பண்ணி உண்மையாவே ஒரு ரூலிங் கவர்மெண்ட் கொடுக்க விருப்பப்பட்டுச்சுன்னா ஐவிஎஃப் போன்ற ஃபெசிலிட்டிஸ்ல வந்து இவங்க பெண்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் காப்பீடுல இவங்க வந்து எதனா குறிப்பிட்டிருக்க வேண்டும். அதெல்லாம் கிடையாது. எதெல்லாம் தேவையோ நமக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டு வரக்கூடியது வந்து 100ல ஒருத்தருக்கா அப்படின்னா வந்து அது கூட கிடையாது, 1000ல ஒருத்தரா அப்படின்னா அது. ஸோ இன்சூரன்ஸ் காப்பீடு அப்படின்னும் போது இவர்கள் குறிப்பிடக்கூடிய இன்சூரன்ஸ் காப்பீடுல வந்து பெருமளவு வந்து நம்மளால யூட்டிலைஸே பண்ணிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் திருநங்கைகள் ஆகட்டும் இல்ல நார்மல் பர்சன். அதுல இருந்த சில நடைமுறை சிக்கல்களை திரு சாமிநாதன் குறிப்பிட்டாரு. அதுதான். அதே மாதிரி இந்த மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணும்போது ஒரு குறுந்தொழிலாளர் ஒரு ஷாப் கீப்பரை வந்து கூப்பிட்டு அவர் வந்து மேனிஃபெஸ்டோ வந்து ரிசீவ் பண்ணிக்க சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரியே கிடையாது. சாமானிய மனிதருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படின்றதானே என்ன முக்கியத்துவம்? அப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு உயர்த்திருக்கு? பாவர்ட்டி ரேட்ல இன்னைக்கு இந்தியா வந்து அதல பாதாளத்துல இருக்கு. பங்களாதேஷை விட நம்ம பாவர்ட்டி ரேட்ல பின்தங்கி இருக்கோம். பேச்சு சுதந்திரத்துல நம்ம பின்தங்கி இருக்கோம். பெண்கள் முன்னேற்றத்துல நம்ம பின்தங்கி இருக்கோம். சிறுபான்மையினர் பட்டியலினத்தவர்கள் இங்க வந்து கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். ஒன் இந்தியா ஒன் நேஷன் அப்படிங்கிறது எனக்கு அது எப்படின்ட்டு எனக்கு புரியவில்லை. நான் மற்ற விருந்தினர்கள்ட்ட இறுதி கருத்து வாங்கி நிறைவு செய்யறேன். சாதாரண மக்களவை தேர்தல் நடத்துறதுக்கே உங்களுக்கு 3 மாதம் தேவைப்படுகிறது. முன்பு இருந்த காலத்துல எல்லாம் வந்து 20 நாட்கள்ல வந்து மக்களவை தேர்தல் நடத்த முடிச்சோம். நம்ம ஒரு சாதாரண மக்களவை பேசுவோம், முழுதா பார்த்துட்டு கூட நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் விரிவா பேசுவோம். திரு சாமிநாதன், பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு இந்தியா கூட்டணிக்கு இந்த காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை கருதுறாங்க. இப்ப பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையும் வருகிறது. ஒப்பீட்டளவுல மக்கள்கிட்ட என்ன மாதிரியான பேச்சு இருக்கும்? அதாவது பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில வளர்ச்சி இருக்கு. வளர்ச்சியை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா அது ஒவ்வொரு விஷயம் அவங்க பேசியிருக்கிறதுலயுமே, நான் 2 நிமிடத்துல முடிச்சிடறேன் சார். ஒவ்வொரு விஷயங்கள் அவங்க பேசியிருக்கிறதுலயுமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் தான் நீட்டிப்பு செய்யப்படுது. ஏன்னா அவங்க வந்து மீண்டும் மீண்டும் சொன்னது என்னன்னா, இதுவரை 10 ஆண்டுகள் பார்த்தது ட்ரெய்லர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தேர்தல் அறிக்கையில இன்னுமே அதிகமா எதிர்பார்த்தோம். ஆனா அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கான்னு கேட்டா அதை நிச்சயமா பூர்த்தி செய்யல. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட ஒரு பிரதமர் வேட்பாளரே இல்ல. ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில நாங்க ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கலாம், அல்லது அதே நேரத்துல நீட் விலக்கு பத்தி அவங்க பேசினதா இருக்கலாம், மாநிலங்களே அதுல உரிமை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கலாம். அதுல பெரும்பாலும் ஒரு மாநில சுயாட்சிக்கான ஒரு இடம் இருந்ததா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில நமக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுச்சு. இன்னொன்னு ஊடக சுதந்திரத்துக்கான ஒரு வெளியும் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில இருந்துச்சு. இது எதுவுமே இதுல இல்லாம மக்களுடைய முன்னேற்றம்ங்கிற ஒற்றை புள்ளியில பாஜக தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காங்க. சரி, ஆனா அந்த மக்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கறதுடைய அளவுகோல் வந்து புதிய திட்டங்கள் எதுவும் இல்லாம ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை கொஞ்சம் அந்த பூசி மெழுகி மீண்டும் மீண்டும் அதுக்கு வேறு வடிவம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒண்ணு சொல்லி முடிச்சிருக்கேன் சார். இந்த ₹1 சானிட்டரி ஸ்கீம் பத்தி அந்த மேடம் கூட இப்ப பேசும்போது குறிப்பிட்டாங்க. ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு சுகாதார மையத்தினுடைய சார்பில் அரசு பள்ளிக்கூடத்திலேயே இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க சானிட்டரி நாப்கின் மாணவிகளுக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம தென் தமிழகத்துல தமிழ்நாட்டில் நம்ம அடைந்திருக்கிற வளர்ச்சிகள் வட இந்தியா முழுசு வந்துருச்சான்னா இல்ல. சோ அந்த திட்டத்தை பொறுத்தவரை பெண்கள் கிட்ட வரவேற்பு தான் பெறும். அகில இந்திய அளவுல வரவேற்பு பெறுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. மற்றபடி இந்த தேர்தல் அறிக்கை வந்து காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையோடு ஒப்பிடும் போது
கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதா தோணுது. ஆனா மக்கள் மன்றத்துல அவங்க ஒரு பிரதமர் வேட்பாளரை மோடி அவர்களை காட்டி பிரச்சாரம் பண்ணதா ரெண்டையும் சமன் செய்யுமாங்கிறத பாக்குறேன். பாக்கி காங்கிரஸோடைய தேர்தல் அறிக்கையோடு ஒப்பிடுங்கிறத தவிர்க்க முடியாது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை. ஆனாலும் கூட அவங்க வளர்ச்சிங்கிற ஒற்றை புள்ளியில நிறுத்தி இருக்கிறாங்க. அது போதுமானது. 2047 இலக்குங்கிறது இது தேர்தல்ல எதிரொலிக்குமா? வாக்காளருடைய மனநிலையில ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில ஜம்மு காஷ்மீருக்கு 370 நீக்கம் பற்றி குறிப்பு கிடையாது, சிஏஏ பற்றி குறிப்பு கிடையாது. அதாவது புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை பொறுத்தவரையில் மறுபடியும் விவாதிக்கப்படும் சொன்னாங்க. அதை ஏற்கனவே பாஜக அரசு விவாதிச்சு, மாநில அரசுகளுடைய விருப்பத்துக்கு அதை ஏற்கனவே விவாதிச்சு ஆன்லைன் நடத்தி நிறைய கருத்து கணிப்புலாம் முடிச்ச பிறகுதான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பல முக்கியமான இஷ்யூஸை காங்கிரஸ் அறிக்கையில் தொடலைங்கிறது கவனிக்கணும். அது ஒரு பக்கம். இந்த இப்போ பாஜக தேர்தல் அறிக்கையில் இப்போ கச்சா எண்ணெய் வந்து உலக அளவில் வந்து ஈர்ப்பு மெல்ல மெல்ல குறைந்து 20 ஆண்டுகளுக்கு மேலே வராது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த சூழலில் நம்ம மாற்று எரிசக்திக்கு மாற வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால சூரிய ஒளி தேவையை வந்து அதிகரிக்கிறாங்க. மின்சார வாகனங்கள், மின்சார பயன்பாட்டுக்கான வாகனங்கள் கொண்டு வராங்க. இன்னொரு விஷயம், 76 ஆண்டுகள் ஆச்சு இந்தியா விடுதலை. எந்த மக்களவை தேர்தலில் எந்த தேசிய கட்சியாவது தமிழ் மொழி உலக அளவில் எடுத்து செல்லப்படும் சொல்லியிருக்காங்களா? இல்லையே. உலக அளவில் அதாவது திருக்குறள் பண்பாட்டு மையத்தை பற்றியும் மாநில அளவில் பேசுவாங்க தேசிய கட்சியா இருந்தா கூட. ஆனா தேசிய அளவில் பேசியிருக்காங்கன்னா, ஏன்னா இதை சொல்லி சிக்கிம்ல அஸ்ஸாம்லயும் ஓட்டு வாங்க போறது இல்லை. அப்படின்னா தமிழ் மீதான பற்றுதலை நாம சரி, முழுவதுமான தேர்தல் அறிக்கை வெளியிடப்படட்டும். அதுல இருக்கிற இன்னும் முக்கியமான சாராம்சங்கள் குறித்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி விருந்தினர்கள் அனைவருக்கும்.